வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு கோதுமை மாவில் இனிப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கூழாக்கிடலாம். நல்லா அரைச்சிட்டு அது கூட ஒரு 100 கிராம் சர்க்கரையும் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிடலாம். 200 கிராம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடா. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழம் சர்க்கரையை அதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன உருண்டையாக அதில் போட்டு எடுக்கலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். ஃப்ளேம் மீடியமாக வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். கோதுமை மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது கோதுமை மாவுங்கிறனால நல்லா ஹெல்த்தியும் கூட. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.